இது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்க் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அண்ட் டிஎன்பிசி டெட்டு கூட இது வந்து யூஸ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th புக்லேருந்து எடுத்திருக்கு. 6th புக்கு சயின்ஸு பேசிக் சயின்ஸ்லேருந்து எடுத்திருக்கு. இது வந்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ கொஸ்டினுக்குள்ளே வந்து போகலாம். நேம் ஆஃப் த unripe fruit that we have to consume for blood purification. அதாவது ரத்தத்தை சுத்திகரிப்பதுக்கு எது வந்து பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கூஸ்பெரி. நேம் த ட்ரீ யூஸ்டு இன் பேப்பர் இண்டஸ்ட்ரி. பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படும் தாவரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. வந்து உங்களுக்கு வந்து டீக்கு வந்து இது வந்து பயன்படாது. இது வந்து உங்களுக்கு இந்த ப்ளைவுட் அது மாதிரி இது பண்ணுறீங்க. தென்னை மரம் வந்து உங்களுக்கு பயன்படாது. சாண்டல்வுட் ட்ரீ வந்து சந்தன மரமும் உங்களுக்கு பயன்படாது. அப்போ பேப்பர் இண்டஸ்ட்ரி பயன்படுது எது அப்படின்னா யூகலிப்ட்ஸ் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பயன்படுகிறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெர்பல் பிளான்ட்ஸ் யூஸ்டு டு க்யூர்ஸ் ஜாண்டிஸ். அதாவது ஜாண்டிஸ்னால் மஞ்சள் காமாலை. என்னது ஜாண்டிஸ்னால் மஞ்சள் காமாலை குணப்படுத்தக்கூடிய தாவரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கீழா நெல்லின்னு இருக்குது, துளசின்னு இருக்குது, வசம்புன்னு இருக்குது, மஞ்சள்னு இருக்குது. இதில் வந்து மஞ்சள் காமாலை குணமாக்குவது எது? கீழா நெல்லி வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் வித் மெடிக்கல் வேல்யூ ஆர் கால்டு. அதாவது தாவரங்கள் மருத்துவத்தோடு பயன்படுவது வந்து நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு கேட்கணும்னா பல்சஸ்ன்னு அழைக்கிறோமா, அல்லது ஸ்கேண்டர்ட் பிளான்ட்ஸ்னு அழைக்கிறோமா, மெடிக்கல் பிளான்ட்ஸ் நினைக்கிறோமா, ஆக்ஸ்ன்னு நினைக்கிறோமான்னு கேட்டாங்கன்னா மெடிக்கல் பிளான்ட்ஸ் மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆஃப் த ஃபாலோயிங் விச் இஸ் த சீட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் யூஸ்டு டு ஃபுட்டு. அதாவது எந்த பிளான்ட் வந்து யூஸ்டு வந்து ஃபுட்டுக்கு வந்து தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வந்து எந்த விதைகள் வந்து விதை தாவரங்கள் வந்து உணவு இதுக்கு வந்து பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தோர்த்தாள் இருக்குது. தோர்த்தாள்னால் பருப்பு. அப்போ பருப்பு தான் வந்துக்கிட்டு நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து பயன்படுகிறது. பனானா வாழைப்பழமும் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்றோம், செரிமானத்துக்காக வந்து சாப்பிட்றோம். டர்மரிக் மஞ்சள் இருக்குது, அப்புறம் கிரேப் வந்து இருக்குது. ஆன்சர் வந்து தோர்த்தாள். செலக்ட் த ஃபுட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் த ஃபாலோயிங். கொயர் மேக்கிங் வந்து கிடையாது, கார்டனிங் வந்து கிடையாது, காட்டன் கல்டிவேஷன் வந்து கிடையாது. ஃபுட் ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்கிள் தான் இருக்குது. பிக்கிள் மேக்கிங்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஊறுகாய் தயாரிக்கிறது தான் பிக்கிள் மேக்கிங். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. விட்டமின் சி வந்து எது வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நெல்லியில் வந்து முக்கியமாக வந்து விட்டமின் சி வந்து இருக்குது. விச் ஒன் ஆஃப் மேடு ஃப்ரம் மல்பெரி ட்ரீ. மல்பெரி ட்ரீலேருந்து என்ன வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கிரிக்கெட் பேட்ஸ் வந்து என்ன இதில் தயாரிக்கிறாங்க? வில்லோ மரத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து இதில் தயாரிக்கலை. ஹாக்கி ஸ்டிக்ஸ் வந்து இது மல்பெரி ட்ரீலேருந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் வந்து இதில் வந்து தயாரிக்கலை. அப்போ மல்பெரி ட்ரீலேருந்து என்ன தயாரிக்கணும்னு கேட்டாங்கன்னா ஹாக்கி ஸ்டிக்ஸ். என்னது? ஹாக்கி ஸ்டிக்ஸு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஹேட்ச் ஃபயர் ஈஸிலி. அதாவது எது ஈஸியாக வந்து ஃபயர் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. வந்து சாண்டில் வந்து ஈஸியாக வந்துட்டு ஃபயர் ஆகும். வேம்பு வந்து இது வந்து ஃபயர் ஆகும். டீக்கு வந்து இதாகும். ரெட் வுட் வந்து ஈஸியாக ஃபயர் ஆகாது. எதுன்னு கேட்டிங்கன்னா ரெட் வுட் வந்து ஈஸியாக வந்து ஃபயர் ஆகாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட் யூஸ்டு அஸ் ஃபுட் ஐட்டம். அதாவது ஸ்டெம் பார்ட் வந்து ஃப்ளட் வந்து எது வந்து ஃபுட் ஐட்டமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸ்டெம் பார்ட்டு தரையில் வந்து எது வந்துட்டு இது பண்ணுறாங்க? சில்லியா, வந்து ட்ரம்ஸ்டிக்கா, தோர்த்தாளா, அப்புறம் வந்து எது? ஆன்சர் வந்து மஞ்சள். இது வந்து ஆன்சர் வந்து மஞ்சள். ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட் யூஸ்டு இஸ் ஃபுட் ஐட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டர்மரிக் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கும்பகோணம் இஸ் பாப்புலர் ஃபார். கும்பகோணம் வந்து எதுக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டல் லீவ்ஸ்னால் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை. என்னதுன்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை வந்து கும்பகோணத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது.
பெட் அண்ட் ஃபில்லோஸ் ஆர் மேட் ஃப்ரம். பெட்டும் அண்டு தலையணை வந்து எதுலேருந்து பிரதர் இது தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாண்டல் ட்ரீ வந்து சந்தன மரத்தில் வந்து பெட்டும் தலையணை வந்து கண்டிப்பாக தயாரிக்க முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ விலை உயர்ந்தது. கோகோனட் ட்ரீலேருந்து வந்து தயாரிக்க முடியாது. சில்க் அண்டு காட்டன்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. சில்க் அண்டு காட்டன்லேருந்து வந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா பெட் அண்டு ஃபில்லோஸ் வந்து தயாரிக்கிறாங்க. The other name of கீலா நெல்லி இஸ் ஓமவல்லியா ஹேரிமியன் சீடா. வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதர் நேம் ஆஃப் கீலா நெல்லி வந்து ரொம்ப இம்பார்ட்டனானது ஹேரிமி சீடு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட்டராக வந்து வச்சுக்கிறதுக்கு என்ன பிரதர் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் வந்துட்டு இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் வந்து பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண வந்து பயன்படுகிறது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரீஸ் ஈல்ஸ் ஃப்ரூட் ஃபார் அபவுட் 400 years. 400 years வந்து ஈல்ஸ் இருக்குது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு. விச் இஸ் யூஸ் அஸ் செர்மிசைடு அண்ட் அஸ் ஏ காஸ்மெட்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எது வந்து ஜெர்மிசைடு ஃபுல் வந்து காஸ்மெட்டிக்காக பயன்படுது அப்படின்னா மஞ்சள் வந்து அழகு சாதன பொருட்களாக வந்து பயன்படுகிறது. அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்ன்னு இருக்குது, ஃபார்மிங்னு இருக்குது, ஹார்வெஸ்டிங் இருக்குது, நன்னுன்னு இருக்குது. ஃபார்மிங் வந்து அக்ரிகல்ச்சர் தான், ஹார்வெஸ்டிங் வந்து அக்ரிகல்ச்சர் தான். இது வந்து பிரான்ச் ஆஃப்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து சயின்ஸில் வந்து ஒரு பிரிவு. அப்புறம் விச் இஸ் யூஸ்டு டு க்யூர் கோல்டு காஃப் அண்டு ஃபீவர். கோல்டு காஃப் ஃபீவர் வந்து குணப்படுத்தக்கூடிய வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா மஞ்சள் வந்து குணப்படுத்தாது, ஓமவல்லின்னு குணப்படுத்தாங்க. ஹேரி மீசினா கீழா நெல்லி எதுக்கு பார்த்தோம், ஜாண்டிஸ்க்கு பார்த்தோம். அப்போ துளசி தான் வந்து சரியான ஆன்சரு. துளசி இஸ் யூஸ் டு க்யூர் கோல்டு காஃப் அண்டு ஃபீவர். வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் கண்ட்ரி போரக் அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்பூரவல்லி இஸ் த காமன் நேம். ஓகே, கற்பூரவல்லி காமன் நேம் ஆஃப் கண்ட்ரி போரேஜ். நேம் த ஹெர்பல் பிளான்ட் யூஸ்ட் டு இன்க்ரீஸ் த அபிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரண்டை. நேம் எ ட்ரீ யூஸ்டு ஃபார் மேக்கிங் ரயில்வே ஸ்லீப்பர்ஸ். அதாவது ரயில்வே படுக்கைங்க இதெல்லாம் செய்கிறாங்கள்ல அதுக்கு வந்து எதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனா கோகோனட் ட்ரீ வந்து கண்டிப்பாக யூஸ் மாட்டாங்க. சாஃப்ட் வுட்டு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நீம் ட்ரீ யூஸ் மாட்டாங்க. அப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஃபைன் மரத்தை தான் வந்துட்டு என்ன செய்யாங்க ரயில்வே வந்து ஸ்லீப்பர்ஸ் வந்து ரயில்வேல வந்து படுக்கிறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. விச் ட்ரீ ஈல்ஸ் ஃபைபர்ஸ் ஃபார் மேக்கிங் கொயர். எந்த இது வந்துட்டு ஃபைபர் ஃபார் மேக்கிங் வந்து கொயர் இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கோகோனட் ட்ரீ வந்து இது பண்ணுறாங்க. ஹேரி மீ சீடு க்யூர்ஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேரிமி சீட் க்யூர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் நம்ம பார்த்தோம். ஹேரிமி சீட்ஸ் வந்து எதுக்கு பார்த்தோம், கீழா நெல்லி எதுக்கு பயன்படுகிறது, ஜாண்டிஸ்க்கு பயன்படுகிறது. பெப்பர்ஸ் க்யூர்ஸ். பெப்பர்ஸ் வந்து க்யூர்ஸ். பெப்பர்ஸ்னால் மிளகு வந்து குணப்படுத்தக்கூடியது. த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஜாண்டிஸ், ஹெட்டேக், ஃபீவர். ஜாண்டிஸை வந்து என்ன பண்ணுறது ஹேரிமிசி நல்லது கீழான்னு பார்த்தோம். ஹெட்டேக்கு வந்து ஃபீவர் வந்து ஹெட்டேக் வந்து இதற்கு விட்டுருங்க. ஃபீவர் வந்து எது நம்ம பார்த்தோம் அப்படின்னா துளசி பார்த்தோம். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து என்னது த்ரோட் இன்ஃபெக்ஷனை வந்து இந்த தொண்டை கரகரப்பு அதெல்லாம் போக்குது வந்து பெப்பர்ஸு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட். இதில் வந்து கீழே கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து மேக்ஸிமம் வந்து அதிக வந்து நீர் சத்து இருக்குது அப்படின்னு கேட்காங்க. பிரெட் ஸ்லைஸ் வந்து இல்லை, நீர் சத்து இல்லை. மில்க் பால் வந்து இல்லை, எக்லேயும் வந்து இல்லை. அப்போ வந்து எதில் அதிகமாக இருக்குது நீர் சத்து இருக்குன்னா வெள்ளரிக்காய் குக்கும்பரில் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எனர்ஜி. இதில் வந்து கீழே கொடுக்கப்பட்டதில் வந்து எது எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேட்டா, விட்டமின்ஸா, மினரல்ஸா, வாட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது எனர்ஜினா ஃபேட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த எனர்ஜி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் ஆஸ் ரெகுலேட்டர்ஸ் இன் சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினரல்ஸ் வந்து ரெகுலேட்டர்ஸ் இன் சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். விச் ஒன் இஸ் ஹெல்ப் இன் க்ரோத் ஆஃப் த பாடி. விச் ஒன் ஹெல்ப் இந்த க்ரோத் ஆஃப் த பாடி அப்படின்னா உடல் வளர்வதற்கு எது வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் வந்துட்டு க்ரோத் ஆஃப் பாடி வந்து க்ரோத்தாக ஹெல்ப்பாக இருக்குது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸு. The disease caused by deficiency of protein is marasmus. Which one of the following is the disease caused by deficiency of
விட்டமின் சி. விட்டமின் சியால் வந்து ஏற்படுகிற நோய் வந்து எதுன்னு கேட்குறாங்க, ஸ்கர்வி. ஃபைட்டர் இஸ் டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். நைட் பிளைண்ட்னஸ் இஸ் டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப். நைட் பிளைண்ட்னஸ் வந்து எதுலனால வருது, எந்த இதனால வருதுன்னா வைட்டமின் ஏ குறைபாடுனால வந்து வைட்டமின் வந்து நைட் பிளைண்ட்னஸ் வந்து வருது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. விட்டமின் டி வந்து எதனுடைய குறைபாடுனால வருது அப்படின்னு கேட்குறாங்க, ரிக்கெட்ஸ். விட்டமின் டி வந்து குறைவானால எந்த நோய் வருதுன்னு கேட்டிங்கன்னா ரிக்கெட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அடாப்ட்ஸ் ஆட்டோட்ரோஃபி நியூட்ரிஷியேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா green plants. Roundworm is an endoparasite. Thank you.